2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். இது மாற்ற முடியாத ஒரு சத்தியம், திருத்த முடியாத சத்தியம். இயேசு அவர் பிறந்தார் என்று பிரபஞ்சமே இதை நம்புகிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதை பண்டிகையாக, சம்பிரதாயமாக, அதை கடைபிடிக்கக்கூடிய அந்த ஃபெஸ்டிவல் என்று ஏதாவது இருக்கும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புதான். எந்த தேசத்துக்கு வேணாலும் போங்க, எந்த பகுதிக்கு வேணாலும் போங்க, எந்த ஏர்போர்ட்டுக்கும் நீங்க அப்படியே போய் அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை அதை கொண்டாடும் விதத்திலே ஒவ்வொரு தேசமும் அதை அனுசரிக்கிறது. சாதாரணமா ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விசுவாசம் இருக்கும். தனித்துவமான பண்டிகைகள், தனித்துவமான நம்பிக்கை, அது சாதாரணமா பார்க்க முடியும். அவைகள் அந்த தேசத்துக்கு மாத்திரமே அது பழக்கமா இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா தேசங்களும் சேர்ந்து ஒன்று கூடி கொண்டாடுகிற பண்டிகை என்று ஏதாவது இருக்கும் என்றால் அது கிறிஸ்மஸ் பண்டிகை. ஏனென்றால் உலகம் முழுவதுமே கூட கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறாங்க. சீனாவுக்கு போய் பாருங்க, சைனால நீங்க எந்த ஊருக்கு போய் பார்த்தாலும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸா தான் இருக்கும். கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போய் பாருங்க, எந்த ஏர்போர்ட்டை பார்த்தாலும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸா தான் இருக்கும். ஆப்பிரிக்கா கண்டத்துல எந்த தேசத்துக்கு போனாலும், ஆப்பிரிக்கா போனாலும், ஆஸ்திரேலியா போனாலும், நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவுக்கு போனாலும் இங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸை பார்க்க முடியும். காரணம் என்னங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பகுதிக்கோ, ஒரு ஊருக்கோ, ஒரு பட்டணத்துக்கோ, ஒரு தேசத்துக்கோ சேர்ந்தவர் இல்ல. அப்புறம் பிரபஞ்சத்துக்கே சொந்தமான ஒரு மிகவும் வல்லமையுள்ள தேவன் என்பதினால் பிரபஞ்சம் முழுவதுமே கவனிங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான பண்டிகை, கிறிஸ்மஸ் பண்டிகை. இயேசு பிறந்தார். சரி, என்ன பண்றது? இதுதான் கேள்வி. இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார். சரி, அதுக்கு என்ன பண்றது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். சரி, வந்த இயேசு கிறிஸ்துவ நாம் என்ன செய்யறது? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே அவர் அமர்ந்திருந்தார். இயேசு பிறந்தார். இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு அவர் வந்து விட்டார். ஒரு இடத்துல மத்தியானம் அவர் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. அங்க கவனிங்க, ஒரு சமாரிய ஸ்திரீ வந்தாள். சமாரியர்கள் அப்படின்னா ஒதுக்கப்பட்டவங்க, எல்லாரும் அப்படியே துரத்தப்பட்டவர்கள். அதாவது அவங்க தலைமுறையில பிறந்தவர்களை அக்கிரமமா பிறந்திருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். அங்க ஒரு சமாரிய ஸ்திரீ இயேசு இருக்கிற இடத்துக்கு அவள் வந்தபோது கவனிங்க, இயேசு கேட்கிறாரு, அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்து எனக்கு கொடுப்பையா அப்படின்னு சொல்லியாங்க. அவருடைய பேசுறாரு. அப்போ அந்த ஸ்திரீ, ஐயா நீங்க யூதர் இல்லையா? நீங்க யூதர்கள் தானே, எங்க கூட நீங்க இருக்க கூடாதுல ஐயா. ஐயா உங்க பார்வையில நாங்க தீண்ட தகாதவர்கள் தானையா, என்கிட்ட தண்ணி கேக்குறீங்களே என்ன? என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் இந்த குலத்தின் குணமோ அந்த இடத்தினுடைய குணமோ இருந்ததே இல்லங்க. பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற அந்த எண்ணமே, பணக்காரன் ஏழை அப்படிங்கிற அந்த வித்தியாசமே அவர்கிட்ட இல்லங்க. அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படிங்கிற அந்த எண்ணமே அவருக்கு கிடையாது. காரணம் என்னன்னா, மனிதனை சிருஷ்டித்திருக்கிற சிருஷ்டிகர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவென்று பைபிள் தெளிவாக காட்டுகிறது. அதனாலதான் எல்லோரையும் சமமாக அவர் நேசித்தார். அதேபோல் எல்லோரையும் சமமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். குலமாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், இப்படி இவர் எந்த வேறுபாடாகவும் இருக்கலாம். இது மனிதர்கள் சிருஷ்டித்தவைகள் தான். என் ஆண்டவர் இவைகளை சிருஷ்டிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த சமாரியா பெண்ணோடு பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார்.
ஒருவேளை நான் தண்ணி எடுத்து கொடுத்தனா, நான் கொடுக்கிற தண்ணிய குடிக்கிறவர்கள், அதாவது இனிமே அவங்களுக்கு ஒருபோதுமே தாகம் என்பது இருக்கவே இருக்காது. அப்போ அந்த ஸ்திரீ சொன்னா, அப்பா அந்த நீர் எனக்கும் தேவை. இயேசு கிறிஸ்து அங்க பேசியது நித்திய ஜீவனை குறித்து. அவர் கடத்த நினைத்த அந்த காரியம் என்பது பரலோகத்தை குறித்தது. பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கே, பாவிகளை பரிசுத்தவான்களாக மாற்றுவதற்கே, பரலோகத்துக்கு சேர்ப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மிக தெளிவாய் திட்டவட்டமாய் அப்பா, அந்நாளிலே சமாரியாவுக்கு நீங்கள் போனபோது அந்த சமாரியா ஸ்திரீ உம்மை அவள் ஏற்றுக்கொண்டாள். அப்பா பிதாவே, உம்மை அவர்கள் உலக இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஐயா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர், எனக்காகத்தான் வந்தீர். உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா, உம்மை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சமாரியர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பரிசேயர்கள் தட்டிக் கழித்தார்கள். யூதா விற்று போட்டான். ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைத்தான். ஆண்டவரே, யோவானைப் போல நாங்களும் எல்லோருக்கும் அறிமுகம் செய்ய வேண்டும். அல்லது பாவியான அந்த யூதாவைப் போல உம்மை விற்று காட்டிக் கொடுக்க வேண்டும். எல்லாமே அறிந்திருந்த அந்த பரிசேயர்கள், அப்பா, அவர்கள் உம்மை அன்று தட்டி கழித்தார்களே. ஒதுக்கப்பட்டிருந்த அந்த சமாரிய ஸ்திரீ வந்து உம்மை அவள் அங்கீகரித்தால், ஆண்டவரே, காட்டிக் கொடுக்கிற, உம்மை வித்து போடுகிற அந்த துன்மார்க்கமான பாதையில் நாங்கள் செல்லக்கூடாது. உம்மை அங்கீகரித்து எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைக்கிற மகா பெரிய பாக்கியத்தை எல்லோருக்கும் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.